தற்போதைய அண்மை செய்தி. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 6வது நாளாக முடங்கியது. அவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்றத்தின் 6வது நாள் அமர்வும் தற்போது முடங்கியிருக்கிறது. முன்னதாக இன்று அவை கூடுவதற்கு முன்னதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவின் சேம்பரில் தொடர்ந்து எதிர்க்கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி கட்சியினரின் எம்பிக்கள் தொடர்ந்து அப்போது ஆலோசனையில் ஈடுபட்டனர். அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திமுகவின் TR பாலு, தொடர்ந்து கனிமொழி உள்ளிட்டோரும் மேலும் பல எம்பிக்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தொடர்ந்து வாக்குவாதம் தொடர்பாக அப்போது விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்தியா கூட்டணியின் ஒரு கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து சுமூகமாக நடத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை முன்வைத்த காரணத்தால் அந்த ஆலோசனை கூட்டத்தை, அதாவது இந்தியா சார்பான ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்ததாகவும், அதாவது TMC எம்பிக்கள் புறக்கணித்ததாகவும் முன்னதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 6வது நாள் அமர்வானது இன்று தொடங்கியது. அப்போது அதானி விவகாரம், சம்பல் வன்முறை உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க அனுமதி கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் தொடர் வலியுறுத்தலையும் மீறி அவை முன்பக்கத்திற்கு சென்று எதிர்க்கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சிறிது நேரம் அவை ஒத்திவைக்கப்பட்டு, அதாவது 11 மணிக்கு தொடங்கப்பட்ட அவையானது 5 நிமிடங்களிலேயே 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து 12 மணிக்கு மக்களவை கூடிய போது அப்போதும் அமளி தொடர்ந்ததால் நாளை வரை மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டது. இதே போன்று மாநிலங்களவை தொடங்கிய நிலையில் அதானி, மணிப்பூர் சம்பல் விவகாரங்கள் குறித்து அனுமதி கோரிய திமுக, காங்கிரஸ் கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை அவைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நிராகரித்தார். இதனால் அவருடன் எதிர்க்கட்சிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சிவா, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல எம்பிக்கள் தொடர்ந்து ஜக்தீப் தன்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து அதே போன்று மக்களவையை போன்றே 11 மணிக்கு மாநிலங்களவையும் தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே அவையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 12 மணிக்கு இந்த அவை கூடிய போது அப்போதும் எதிர்க்கட்சி ஜக்தீப் தன்கரை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே நாளை வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய இந்த அவையானது தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் ஒரு நாள் கூட முழுமையாக நடைபெறாமல் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருவதே குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.